வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமலிங்க சுவாமி திருக்கோயிலை பத்தி பார்க்கலாம். 108 சுவாமி திருக்கோயிலை பத்தி பார்க்கலாம். 108 சிவாலயத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பாபநாசத்துல 108 சிவாலயம்னு தனியா ஒரு கோயிலே இருக்கு. ஸ்ரீராமர் ராவணனை வதம் செஞ்சுட்டு திரும்பி வரும்போது அவரை பிரம்மகத்தி தோஷம் துரத்துறத உணர்ந்தாரு. அப்போ அவர் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு 108 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவரோட தோஷங்களை கழிச்சுக்கிட்டாரு. இதுதான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பாபநாசத்துக்கு அங்க இருக்கிற 108 சிவலிங்கத்தையும் பூஜை பண்ணி நம்ம மனசுல உள்ளதை வேண்டிட்டா அது அப்படியே நடக்குங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். இதோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், நீங்க தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவங்கள் எல்லாமே இந்த இடத்துக்கு இங்க இருக்கிற சிவபெருமான வழிபடும் போது எல்லா பாவங்களும் நாசமாகும். அதுக்குதான் இந்த இடத்தோட பேரும் பாபநாசம்னு வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் போய் வழிபட முடியாதவங்க இந்த பாபநாசம்ங்கிற கீழ ராமேஸ்வரத்துக்கும் வரலாம். பாபநாசத்துல உள்ள 108 சிவாலயத்தை நம்ம தொழுதாலே 108 சிவன் கோயிலுக்கு போன பாக்கியம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா எல்லாருமே இந்த 108 சிவனையும் தரிசிச்சு அவங்களோட அருளையும் பெறணும்.